Praise the Lord everyone. Good morning. Today Jesus or me fellowship word of God உபாகமம் 28 அதிகாரம் 7 உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வெள்ளம் சத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் வெள்ளம் போல சத்துருக்கள் முன்பாக ஏற்படலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், ஒரு வழியாய் உனக்கு முன்பாக உன் சத்துருக்கள் எழும்புவார்கள், ஆனால் அவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். இந்த நாளில் கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்குறார். நீங்கள் எதை குறித்து கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. சத்துருக்கள் உனக்கு முன்பாக வருவாங்க, ஆனால் அவங்க 7 வழியாய் ஓடி போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கர்த்தர் உங்க கூட இருந்து உங்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்தித்து உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை உங்களை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிறார். எதை குறித்து கவலைப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமாக எழுதப்படுகிற சட்ட திட்டங்களை கர்த்தர் மாற்றி போடுவார். கர்த்தர் இடத்துல நம்பிக்கையாக இருங்க. அவரிடத்துல உங்களை முழு மனதார ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இந்த நாளில் எல்லா தேவைகளையும் தேவைகளெல்லாம் சந்தித்து உங்களுக்கு என்ன தேவை என்று அவருக்கு தெரியும். அவரிடத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரிடத்துல முழு மனதோடு காத்திருங்க. ஆமென்.